ஆப்ரேஷனுக்கு பண்றதுக்கு முன்னாடி எதனால உங்கள வெறும் வயித்துல இருக்க சொல்றாங்க? இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ பொதுவா 2 வகையான சர்ஜரிஸ் இருக்கு. எலெக்டிவ் சர்ஜரிஸ் அதாவது பிளான் பண்ணி பண்ற அறுவை சிகிச்சைகள். 2வது எமர்ஜென்சி சர்ஜரிஸ். ஸோ எலெக்டிவ் சர்ஜரிஸ்க்கு வந்து ஒரு நீ ரிப்ளேஸ்மென்ட்டா இருக்கட்டும், இல்லன்னா ஒரு நியூரோ சர்ஜரியா இருக்கட்டும், இல்ல ஒரு கிட்னில கல் இருக்கு, கல்ல ரிமூவ் பண்றதா இருக்கட்டும். இந்த எல்லா சர்ஜரிஸ்க்குமே ஜெனரலா அனஸ்தீசியா பர்ப்பஸஸ்க்காக மட்டும் தான் உங்களுக்கு ஃபாஸ்டிங் சொல்லுவாங்க. உயிர் காப்பாற்றுறதுக்காக நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும்ன்ற கட்டாயம் இருக்கும்போது, அப்போ நம்ம ஃபாஸ்டிங் எல்லாம் பார்க்க மாட்டோம். பேஷண்ட் என்ன சாப்பிட்டிருந்தாலும், எப்ப சாப்பிட்டிருந்தாலும் உடனடியாக ஆப்ரேஷன் நடைபெறும். அந்த டைம்ல பேஷண்ட்க்கு பொறையேறாம இருக்கிறதுக்கான பிரிகாஷன்ஸ் எல்லாமே மயக்க மருந்து டாக்டரும், அறுவை சிகிச்சை டாக்டரும் 2 பேருமே அதுக்கான பிரிகாஷன்ஸ் எடுத்துட்டு தான் பண்ணுவாங்க. 2வது குடல் சம்பந்தமான அதாவது வயிறோ, சிறுகுடலோ, பெருங்குடலோ, பான்கிரியாஸ், கணையம், ஈரல் இந்த ஆப்பரேஷன்ஸ் எல்லாமே பண்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு அறுவை சிகிச்சைக்கும் அட்லீஸ்ட் மினிமம் 6 to 12 ஹவர்ஸ் வெறும் வயித்துல இருக்கிறது நார்மல். தட் இஸ் பிகாஸ் உங்களுக்கு குடலுக்குள்ள தான் உணவு நகர போகுது. உங்களுக்கு மலமுமே குடலுக்குள்ள தான் உருவாக போகுது. அப்படின்ற பட்சத்துல குடலுக்குள்ள இருக்கிற கன்டென்ட்ஸ் எல்லாமே சுத்தமானும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு அடிஷனல் அதாவது 12 ஹவர்ஸ் to 24 ஹவர்ஸ் வரைக்கும் கூட ஃபாஸ்டிங் வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு.